வணக்கம் and welcome back to Home Wonders. இன்னைக்கு ஒரு சிம்பிளான இட்லி ப்ரீமிக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நீங்கள் அரைக்க வேண்டாம், ஊற வைக்க வேண்டாம். உங்களுக்கு இட்லி மாவு அரைக்க முடியாத சமயத்தில் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வழக்கமாக இட்லி அரைக்கிறதுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசியை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் 1 கப் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் மல்டிபிள் பண்ணி நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னாலும் பண்ணலாம். 1 கப் இட்லி அரிசியை சலிச்சிட்டு எடுத்திருக்கேன், தூசி எதுவும் இல்லாமல் இருக்கணும்னு. 1 கப் இட்லி அரிசிக்கு 3/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பிராண்டட் உளுந்து, நல்ல உளுந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 கப் உளுந்து எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு நிறையா உபரி கிடைக்கும். நான் இப்போது 3/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த மூணுத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கலர் மாறாமல் வாசனை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். வாசனை வரணும்னு கூட அவசியம் கிடையாது. எதுக்காக நான் இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா வண்டு வராமல் இருக்கும். இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ரொம்ப மாதத்துக்கு. ஒரு 3லேருந்து 4 மாதம் நீங்கள் இதை தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ இட்லி வேணுமோ நீங்கள் அப்போ பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறமா இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடராக இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மிஷினில் கொடுத்தும் நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு 3 to 4 months நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ வேணுமோ உங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் 1 கப் இந்த பவுடர் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் கலந்துக்க போகிறேன். இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி விட்டு கலந்துக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கிறேன். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் இதை அப்படியே வச்சிடுங்க. வழக்கமாக நீங்கள் இட்லிக்கு எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான், இந்த மாதிரி தான் இருக்கணும் இட்லி பேட்டர். நம்ம வழக்கமாக இட்லி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தான் இந்த இட்லி வரும். நீங்கள் எப்போவும் இட்லிக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இந்த இட்லியை எப்பவும் போல் பண்ணலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வேணும்னு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே இந்த பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு விட்டுடுங்க. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக இட்லி பண்ண முடியும். நைட்டுக்கு இட்லி வேணும்னு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா கார்த்தால இந்த பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 6லேருந்து 8 மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் டின்னருக்கு இட்லி பண்ண முடியும். இட்லி இப்படி தான் வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவே வரும் இந்த இட்லி. நார்மலாக சோக் பண்ணி பண்ணுற இட்லி அளவுக்கு சாஃப்ட்னஸ் இல்லைனாலும் நல்லாவே இட்லி வரும், ரொம்ப நல்லா வரும். யாருமே இதை நீங்கள் இட்லி மிக்ஸில் பண்ணீங்கன்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம் முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.